வெல்கம் டு மை சேனல் சமையல் வித் சாந்து. பீஸா பண்ண போகிறோம். பீஸா பேஸு வாங்கியிருக்கோம். அடுத்தது அதுக்கு தேவையானது சீஸு, கார்னு, அதுக்கப்புறம் வெங்காயம் 2, கொடமிளகா 1, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ, அப்புறம் பட்டர், டொமேட்டோ. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த தக்காளி சாஸ் பண்ணுறதுக்கு பீஸா மேலே தடவறதுக்கு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. வதக்கிறதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ இந்த வெட்டின தக்காளியெல்லாம் போட்டணும். பூண்டு சொன்னோடனே இந்த தக்காளியெல்லாம் போட்டுடணும். தக்காளி நல்லா ஒரு வதக்கிட்டோடனே 1 மினிட் வதங்கினா போதும். கொஞ்சோண்டு சால்ட்டு போடணும். இதை போய் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பீஸா சாஸை இதில் தடவிக்கலாம். பீஸா மேலே லைட்டாக தடவிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தடவிக்கோங்க. இப்போது நம்ம பீஸாவுக்கு இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சீஸு கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்லைஸ் இருக்கிறதுனால நான் ஸ்லைஸ் போடுறேன். க்யூப்ஸும் நல்லா திருவிட்டு போடலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம எல்லா சீஸும் இதை போட்டுட்டேன். வெஜிடபிள் போட்டுக்கலாம். கார்ன் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி கார்னை. அப்புறம் இந்த ஆரிகானோ தேவைன்னா வாங்கி போடுங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகாவை மிக்சியில் வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக மீதி இன்னொரு ஸ்லைஸ் சீஸை மேலே போட்டுறேன். அவ்வளோதான். அதை தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். எப்படி வைக்கிறேன்றதை காமிக்கிறேன். பீஸா பண்ணுறதுக்கு அடுப்பில் வைக்கணும். ஒரு கடாய் திக்கானது, நீங்கள் குக்கர் கூட வச்சுக்கலாம். அதில் இந்த தட்டை போட்டுருங்க. ஒரு பட்டரில் ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு பட்டர் தடவைனா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இருக்கிறவங்க எது வேணால் தடவலாம். பட்டர், ஆயில் எது வேணால் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால தடவுறேன். இதை இப்போ இதில் வச்சாச்சு. இந்த மூடிட்டு மீடியமில் சிம்மில் வச்சுருங்க. இப்போ 15 to 20 மினிட்ஸ் பீஸாவை சிம்மில் வச்சிடணும். அது ரெடி ஆகிறதுக்கு ஆகும் டைம். 25 minutes later. இப்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சீஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீஸா பண்ணியிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.